வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். பலாலியில் உள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கும் சென்னைக்கும் இடையில் 2 தினசரி விமானங்களை இயக்க அரசாங்கம் தீர்மானம். தனது பாதுகாப்பிற்காக துப்பாக்கி வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ள யோசித ராஜபக்ஷ. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு சம்மதம் தெரிவித்த பிரதமர் ஹரிணி அமரசூரிய. இனி விரிவான செய்திகள். இந்திய குறைந்த கட்டண விமான நிறுவனமான இண்டிகோ மார்ச் மாத இறுதிக்குள் பலாலியில் உள்ள யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்திற்கும் சென்னைக்கும் இடையில் 2 தினசரி விமானங்களை இயக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பிரதிபலிப்பாளர் நாயகம் ரெஹ்யான் பன்னியப்பர் தெரிவித்தார். இண்டிகோ ஏர்லைன்ஸ் 2025 மார்ச் மாத இறுதியிலிருந்து சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு தினசரி இரட்டிப்பு விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளது. 2025 இணைப்புக்காக வருங்கால விரிவாக்கங்கள் குறித்து கருத்து தெரிவித்த வன்னியப்பர் கூறினார். மேலதிகமாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் குழு ஒன்று கடந்த வாரம் வடமாகாண ஆளுநர் வேதநாயகத்தை சந்தித்து பெங்களூரு மற்றும் யாழ்ப்பாணம் இடையே விமான சேவையை தொடங்குவது குறித்து ஆலோசித்தது. இந்த நகர்வுகள் வடக்கு மாகாண தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவை. இரு தரப்பினராலும் அதிக உற்பத்தி திறன் கொண்டதாக விவரிக்கப்படும் இந்த விவாதங்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான விமான தொடர்பை விரிவுபடுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கிறது. சமீபகால வரலாற்றில் இலங்கைக்கும் சர்வதேச சுற்றுலா பயணிகளின் மிகப்பெரிய ஆதாரமாக இந்தியா தொடர்ந்து இருந்து வருகிறது. கடந்த ஆண்டு இலங்கைக்கு மொத்தமாக 4,16,974 இந்திய சுற்றுலா பயணிகளின் வருகை. இந்த ஆண்டின் மொத்த வருகையில் 20.3% இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளுக்கான முதன்மையான சந்தையாக இந்தியாவை உருவாக்கியது. மேலும் தென்னிந்தியாவில் யாழ்ப்பாணத்தை ஒரு புதிய சுற்றுலா மையமாக மேம்படுத்தும் முயற்சியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது நாட்டின் அலுவலகத்தை புதுடெல்லியிலிருந்து சென்னைக்கு கடந்த ஆண்டு மாற்றியது. 2024 பசிபிக் ஆசிய டிராவல் அசோசியேஷன் விருதுகளில் மார்க்கெட்டிங் கேரியர் பிரிவில் தங்க விருதை ஏர்லைன்ஸின் கலர்ஸ் ஆஃப் ஜஃப்னா பிரச்சாரம் பெற்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிரதம நிறைவேற்று அதிகாரி ரிச்சர்ட் நடல் இப்பகுதியை விமான சேவையின் மிகவும் முக்கியமான சந்தைகளில் ஒன்றாக விவரித்தார். யோசித ராஜபக்ஷ தனது பாதுகாப்புக்காக துப்பாக்கியை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் இந்த கோரிக்கையை பாதுகாப்புக்காக 7 துப்பாக்கிகளை மீள பெற்றுக் கொண்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ள பின்னணியில் விடுத்துள்ளார். யோசித்தவிடம் 7 துப்பாக்கிகள் உள்ளதென முதலில் செய்தி வெளியாகும் போது அவர் வெளிநாட்டில் இருந்துள்ளார். இந்த செய்தி வெளியாகியவுடன் இலங்கை வந்த யோசித்த அனைத்து துப்பாக்கிகளையும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளார். 7 துப்பாக்கிகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் 7இல் 5 துப்பாக்கிகள் ஏற்கனவே ஒப்படைத்துள்ளதுடன் எஞ்சிய 2 துப்பாக்கிகளையும் அரசிடம் கையளித்துள்ளார். இந்த நிலையில் தனது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் தனக்கு ஒரு துப்பாக்கி வழங்க வேண்டும் எனவும் யோசித ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகள் தொடர்பாக ஆளும் தேசிய மக்கள் சக்தி மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள நிலையில் அரசியலை கவர்ச்சிகரமான தொழிலாக மாற்றுவதற்கு எம்பிக்களுக்கு அதிக ஊதியம் வழங்கப்படும் சிங்கப்பூர் மாதிரியை இலங்கை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்யுமாறு தனிப்பட்ட உறுப்பினர் பிரேரணையை முன்வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க சிங்கப்பூர் மாதிரியை இலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைத்தார். சிங்கப்பூர் அரசியலை ஒரு கவர்ச்சிகரமான தொழிலாக மாற்றுவதாக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிக சம்பளம் வழங்குகிறது. மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளும் இதே மாதிரியை பின்பற்றுகின்றன. இலங்கையும் இதையே பின்பற்ற வேண்டும். இந்த தலைமுறையில் இலங்கை அதை செய்ய வேண்டும். கொஞ்சம் அர்ப்பணிப்பு மூலம் அதை இப்போது செய்யலாம் என்றார். எனினும் இதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரிணி அமரசூரிய சிங்கப்பூர் மாதிரியை இலங்கை ஏற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அதற்கு சிறிது காலம் எடுக்கும். அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதே தற்போதைய பணி என்பதால் 12 அல்லது 13வது நாடாளுமன்றத்தில் மட்டுமே அதை செய்ய முடியும் என்றார் அவர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சட்டக்குழுவினால் வாபஸ் பெறப்பட்ட பாதுகாப்பு விவரங்களை மீள வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணை 2025 மார்ச் 19ஆம் தேதிக்கு உச்ச நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளது. இந்த மனு நீதியரசர்கள் பிரீத்தி பத்மன் சூரேன், ஜனக்டி சில்வா மற்றும் சம்பத் அபகோன் ஆகிய 3 அடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
மஹிந்த ராஜபக்ஷவின் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி முறையான அச்சுறுத்தல் மதிப்பீடு இன்றி தனது வாடிக்கையாளரின் பாதுகாப்பை குறைப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக வாதங்களை முன்வைத்தார். பாதுகாப்பை குறைக்க அல்லது அதிகரிக்க எந்த முடிவும் முறையான மதிப்பீட்டின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த பெஞ்ச் புதிய விபரங்களை உறுதி செய்வதற்காக மனுவை மார்ச் 19 மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஜனவரி 24 தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அபாயங்கள் குறித்து முறையான மதிப்பீடு செய்யாமல் ராஜபக்ஷவின் பாதுகாப்பு விபரம் 60 பணியாளர்களாக குறைக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளது. அவரது பாதுகாப்பிற்காக ஆயுதப்படை துருப்புக்கள் யாரும் நிறுத்தப்படவில்லை என்றும் தற்போது போலீஸ் அதிகாரிகள் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அது கூறுகிறது. இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பிரதமர் ஹரினி அமரசூரிய மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். தனிப்பட்ட உறுப்பினர் ஒருவரின் முன்மொழிவாக ரவி கருணாநாயக்கவினால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதற்கான முன்மொழிவு ஒன்று நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி ஒரு கருத்தை கொண்டிருந்தது என்றும் அதை சமூகத்திற்கு இழைக்கும் துரோகமாக மாறிவிட்டது என்றும் கூறியுள்ளார். அதனால் எம்பிக்கள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை சேதமடைந்தது. அதை மீட்டெடுக்கவே இந்த முன்மொழிவை கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்தோடு மக்களின் எண்ணங்களையும் விருப்பங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக நாடாளுமன்றத்தில் பணியாற்றி வருவதால் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே அவசியமாகியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த சமூக எதிர்ப்பை ஒழிக்கவே நான் இந்த முன்மொழிவை முன்வைக்கிறேன். இதை நாம் மாற்றவில்லை என்றால் இது ஒரு நகர சபையாக மாறிவிடும். கடந்த சில ஆண்டுகளாக இது நாட்டிற்கு எதிர்மறையான சூழ்நிலையாக காணப்படுகிறது. நாம் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கும் நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமக்கென ஒரு பிரச்சனையாய் உருவாக்குகிறோமோ அல்லது சமூகத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கிறோமோ என்ற நோக்கத்துடன் தான் இது முன்வைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கலில் டிஜிட்டல் அடையாள அட்டை முக்கிய திருப்பு முனையாகும் என்று தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மயமாக்கல் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கலாச்சார வாழ்க்கையை வாழ அனுமதிக்கும் என்றார் அவர். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நமது நாட்டில் ரூபா நோட்டுகளின் பயன்பாட்டை குறைக்க நாங்கள் நம்புகிறோம். அதற்கு டிஜிட்டல் மயமாக்கல் மிகவும் முக்கியமானது. மக்களுக்கு மிக எளிதான அணுகலை உருவாக்க வேண்டும். இந்த கோபே தளம் அதில் மிகவும் வலுவானது. மக்கள் தெருக்களில் அலைந்து திரியும் வாழ்க்கையை விரும்பவில்லை. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கலாச்சார வாழ்க்கையை தேவை. இதற்காக நமது பொறுப்புகளை நிறைவேற்ற ஒரு குறிப்பிட்ட நேரமும் தூங்க மற்றொரு குறிப்பிட்ட நேரமும் தேவை. ஆனால் நமக்கு இருவருக்கும் பணிச்சுமை. இந்த நிலைமைக்கு வந்தவுடன் கலாச்சார வாழ்க்கைக்கு நமக்கு இடமில்லை. அந்த நேரத்தில் முன்பதிவு செய்யும் போது டிஜிட்டல் மயமாக்கல் எங்களுக்கு வசதியை தருகிறது. அதனால் இந்த டிஜிட்டல் மயமாக்கல் பயிற்சியை நாம் வெற்றிகரமாக்க வேண்டும். இது ஒரு முக்கிய திருப்பு முனை என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த மாற்றங்கள் நமக்கு விரைவாக தேவை. டிஜிட்டல் மயமாக்கல் நம் நாட்டை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு வலுவான பொருளாதார அடித்தளத்தை மீள கட்டியெழுப்பவும் செழித்து வளரவும் அழைப்பை விடுத்தார். ஒப்பீட்டளவில் பலவீனமான நிலையிலிருந்து சந்தை பங்கை கைப்பற்றும் சவாலை எமது நாடு எதிர்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இதனை முறியடிக்க வெளியுலக ஆதரவை பெற வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் தற்போதைய பொருளாதார நிலைத்தன்மையின் அடிப்படையில் மீட்சிக்கான உதவியை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். 26வது ஏற்றுமதியாளர்கள் விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார இதனை தெரிவித்தார். இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை EDB ஏற்பாடு செய்திருந்த 26வது ஜனாதிபதி ஏற்றுமதி விருதுகள் வழங்கும் நிகழ்வு இன்று பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் நடைபெற்றது. இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கிய ஏற்றுமதியாளர்களை அங்கீகரிப்பது இந்த விருது விழாவின் பிரதான நோக்கமாகும். ஜனாதிபதியினால் வழங்கப்படும் ஜனாதிபதி ஏற்றுமதி விருது ஏற்றுமதி துறை மற்றும் பொருளாதார அபிவிருத்திக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கிய இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு வழங்கப்படும் உயரிய கௌரவமாகும். பிரதமர் ஹரினி அமரசூரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு அனைத்து அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உடன்படுவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பான தனிநபர் முன்மொழிவை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க சமர்ப்பித்ததை தொடர்ந்து பிரதமர் இதனை தெரிவித்தார்.
அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் 2001ஆம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற சலுகைகளை குறைப்பது மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நிறுத்துவது பற்றி பேசி வருகிறோம். எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த முன்மொழிவை சமர்ப்பித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் அனைவரும் இந்த முன்மொழிவுடன் எங்கள் உடன்பாட்டை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் நான் வருந்துகிறேன், ஒரு திட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டாலும் சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அந்த கலாச்சாரத்தை மாற்ற ஒப்புக்கொள்வதில்லை. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசுவதற்கு பதிலாக வேறு தலைப்புகளை பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் இன்னும் சலுகைகளை குறைக்க தயாராக இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார்.